வணக்கம். என்னன்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்காக ஹீரோ இல்லை நினைச்சுக்காங்க. படத்துல வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல இருக்காங்க. இங்க இருக்காங்கன்னு தெரியல, வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸ்ல சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு வருது, அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதெல்லாம் நம்ம நடிக்க போறோம் அப்படிங்கும்போது இந்த கதையை வந்து சொன்னாங்க. அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா, இது ப்ரீக்வலா ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்கிரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரல் ஸ்டோரி. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம், நான் அதுக்குள்ள வர்றது, நான் வந்து கர்நாடகா அவரை மீட் பண்றது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ஸோ இது ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபர்ஸ்ட் நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம் சொல்றாரு. இதுல எவ்வளவு டேலண்ட்ஸ் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ், எவ்வளவு ஆர்டிஸ்ட். பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில பார்த்தேன், நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா. ஓகேங்களா சார்? நீங்க வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு. அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் இந்த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா. ஓகேங்களா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும். அந்த என்டர் த டிராகன் பார்த்திருப்போம், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனா டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்ட் தான். ஸோ பிரதர் ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும். நிச்சயமா தர்மம் வெல்லும். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போற எதை நோக்கி, நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துக்கு இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு, நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்க அதுல பரவாயில்ல, ஓகே, நம்ம வேற படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அந்த தங்கம் ஸ்ரீனிவாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்ல கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார். கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம். என்எஸ் தாஸ் இருக்காரு. அவர் வந்து அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்க எப்படி சொல்றேன்னா, ஹாய் மச்சான், அவர் நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பாத்துருக்கீங்களா தமிழ் படத்துல. அவர் இன்டர்வியூ காலேஜ் வந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்காருல்ல, டக்குனு காலேஜ் போய் மாமா டக்குன்னு மாறிடுறாரு. அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த். ஹேட்ஸ் ஆஃப் டு சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட டிராவல் அவரோட லைஃப் வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கத்துக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இவருக்கு எந்த படத்தும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், ஆமா அவர் நல்லா தமிழ் பேசுவாரு, இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப கூட நான் ஷூட்டிங்ல பேசுறதுதான் ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க. 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா யாருமே வாங்கறது இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசர் ரயில்வேஸ்மி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய 45 இயர்ஸ். இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா, அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளாம் பயங்கர சோம்பேறி. எங்களெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த இப்படி இருக்க ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டையை பத்தினா பேசுங்க. டையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கர்நாடகன் கொடுத்த பில்டப் தான் ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுதான் வந்திருக்காரு. பட் கர்நாடகன் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்மளாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் 3 பேர் நாங்கள் கலகலப்புல ஒன்னா இருக்கோம். நானும் யோகி பாபு அந்த கர்நாடகன். யோகி பாபு சொன்னது என்னன்னா,
நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு. கருணாகர் அதே சந்தோஷமா வச்சுன்னா 100 படம் முடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்துல ஆரம்பிச்சு இவருக்கு நீங்க வந்து இன்னும் நீங்க நிறைய பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அந்த டீம் பாத்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்க பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலா நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனா ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்க இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நிச்சயமா பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆல் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்க அவர் சொன்ன அந்த சுகதம், அந்த சிவி குமார் டீம் தான் வந்து சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டா இருக்கும். அதுல வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் பண்ண முடியும். அது சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். இதான் ரொம்ப டேமேஜா இதெல்லாம் சீன் இருந்தா முடிஞ்சிச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார் இந்த படத்துல ஒண்ணு பண்ணிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவர் சீரியஸா தான் பார்த்திருப்போம், அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ளே ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்க இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா, அது காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல. அடுத்தது வந்து இது 3 வருஷமா எழுதினாங்க அந்த படத்துல கதையை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல டைட்டானிக் அவதாரம் எடுத்துருக்காங்க சும்மா. அதுல 3 வருஷத்துக்கு 2 வருஷம் கோவிட், அதனால நீங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தா நீங்க அவதாரம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 வருஷமா யாருமே பக்கத்துல கூட ட்ரீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துல ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் என்னன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அந்த படத்துல இருக்கிறா இல்லைன்னு தெரியல, இப்போதைக்கு இருக்கு, நான் கண்டிப்பா இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, இது இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்க ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதுல அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இருப்பாரு. எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உங்களுக்கு இருக்கு, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனா அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்றது உங்க மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாம இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்க பேசுங்க, எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்ன மேட்டர் அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனா அர்ஜுன் வந்து இந்த 15,000 தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல, இந்த ஸ்டோரி அதை எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக வந்து அதை சொன்னாரு. சோ கங்க்ராட்ஸ் சார். இது கேட்கலாம் 2 பேரும் அந்த சைட் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? சோ இதுல இருந்து டைரக்டர் எவ்வளவு லைவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறுநாள் நீங்க வந்து அந்த 15,000 அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன். படம் ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக அதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ள வரும்போது எனக்கு என்ன ஒரு பயமா வந்து தலைவா காலையில இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. படத்தில் நடிக்கிறது பெரிய ப்ரெஷரா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து யோசிச்சு பேசிருக்கோம், இன்னைக்கு நம்ம எழுதி பேசிருக்கோம், எப்படிதான் பேசிதான் லைஃப்ல ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுறேன். உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லயும் வந்து நீங்க உங்க சப்போர்ட் வேணும். நீங்க பாருங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. அதே போல எங்களுக்கு லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றதா நாங்க வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் எ ஃபன் ஃபிலிம். நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ.